வெல்கம் டு KTM யூனிக் அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மக்கள் தொகை அப்படின்ற டாபிக் தான் பார்க்க இருக்கிறோம். இதை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை, இந்திய மக்கள் தொகை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக இருக்கும். இதில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவுடைய மக்கள் தொகை எப்படி இருக்குது, அதோடைய பரவல் மற்றும் அடர்த்தி, பாலின வேறுபாடுகள், வித்தியாசங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பகுதியானது TNPSC தேர்வுக்கு மட்டுமல்லாமல் டெட் தேர்வுக்குமே பயன்படக்கூடியது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய மக்கள் தொகை. மக்கள் தொகையை பற்றி கற்றல் என்பது டேஸில் உள்ள முக்கிய அம்சங்களில் ஒன்றை பற்றி படிப்பதாகும். விடை: பிரதேச புவியியலில் உள்ள மக்கள் தொகை கொண்டுள்ள கூறுகளில் அடிப்படையானது டேஸ். விடை: எண்ணிக்கை, அதன் கலவை, பரவல். அடுத்த கேள்வி: இந்திய மக்கள் தொகையானது 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி டேஸ் 1210.19 மில்லியன்கள். அடுத்த கேள்வி: 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை விட எவ்வளவு கோடி அதிகம்? 19.31 கோடி. 2011ஆம் ஆண்டின்படி மக்கள் தொகை டேஸ் 121 கோடியே 1,93,423. அடுத்த கேள்வி: ஒரு நாட்டின் மக்கள் தொகை என்பது டேஸ். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை. எந்த நாட்டிற்கு அடுத்தபடியாக இந்தியா உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உள்ளது? விடை: சீனா. முதலிடம் சீனா, இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்கு. இது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. உலகின் மொத்த பரப்பளவில் இந்தியாவில் நிலப்பரப்பு எவ்வளவு? 2.4%. அடுத்த கேள்வி: உலகில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் இந்தியாவின் பங்கு எவ்வளவு? 17.5%. அடுத்த கேள்வி: உலகில் உள்ள எத்தனை நபர்களில் ஒருவர் இந்தியர்? 6இல் ஒருவர். அடுத்த கேள்வி: இந்திய நாட்டின் மக்கள் தொகையானது எந்த 6 நாடுகளின் மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது? அமெரிக்கா, இந்தோனேசியா, பிரேசில், பாகிஸ்தான், ஜப்பான் மற்றும் வங்கதேசம். இந்த 6 நாடுகளுடைய மொத்த மக்கள் தொகையும் இந்தியாவுடைய மக்கள் தொகையும் ஒன்று போல இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி: இந்த 6 நாடுகளின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? விடை: 1214.3 மில்லியன். அடுத்த சைடு ஹெட்டிங்: மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதில் என்னென்ன கேள்வி வருது அப்படின்றத பார்க்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது டேஸ். ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட அல்லது முழு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ள மக்களின் சமூக பொருளாதார புள்ளி விவரங்களை சேகரித்து தொகுத்து பகுப்பாய்வு செய்து மக்களியல் குறித்த விவரங்களை அளிப்பது. அடுத்த கேள்வி: மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் சேகரிக்கப்பட்ட தரவுகள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? நிர்வாகம், திட்டமிடுதல், கொள்கைகள் உருவாக்குதல், அரசாங்கத்தின் பல்வேறு திட்ட மேலாண்மை மற்றும் மதிப்பீடு செய்தலுக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பானது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? விடை: 10. அடுத்த கேள்வி: இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பானது எப்பொழுது நடத்தப்பட்டது? 1872ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி: முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் எப்பொழுது மேற்கொள்ளப்பட்டது? 1881ஆம் ஆண்டு. இந்தியாவில் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது மேற்கொள்ளப்பட்டது? 2011. அடுத்த டாபிக்: மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். மக்கள் தொகை பரவல் என்பது டேஸ். புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்விடைவெளியில் உள்ளனர் என்பதை குறிப்பது. அடுத்த கொஸ்டின்: பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்வு செய்க. இந்தியாவில் மக்கள் தொகை செறிவானது தொழில் மையங்கள் மற்றும்
மற்றும் சிறப்பான வேளாண் மையங்கள் உள்ள இடங்களில் காணப்படுகிறது. அடுத்த ஸ்டேட்மெண்ட், மலைப்பிரதேசம், வறண்ட நிலப்பகுதி, வனப்பகுதி மற்றும் தொலைதூர பகுதிகளில் இந்தியாவில் மக்கள் தொகை குறைவாகவும் மக்களற்றும் காணப்படும் பகுதிகளாகும். அடுத்த ஸ்டேட்மெண்ட், நிலப்பரப்பு, காலநிலை, நீர்ப்பரப்புகள், கனிம வளங்கள், தொழிலகங்கள், போக்குவரத்து மற்றும் நகரமயமாக்கல் ஆகியவை நாட்டின் மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகளாக உள்ளது. விடை, மேற்கண்ட கூற்றுகள் மூன்றும் சரியானது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? எவ்வளவு மக்கள் தொகை கொண்டுள்ளது? விடை, உத்தரப்பிரதேசம் 199.5 மில்லியன். மக்கள் தொகையில் இரண்டாவது அதிக இடம் பெறக்கூடிய மாநிலம் எது? மகாராஷ்டிரா. அடுத்த கேள்வி, பொறுத்துக. மாநிலமும் மக்கள் தொகை அளவும் சரியாக பொருத்தி கூறப்படுகிறது. மகாராஷ்டிரா 112.3 மில்லியன், பீகார் 103.8 மில்லியன், மேற்கு வங்கம் 91.3 மில்லியன், ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் 84.6 மில்லியன். அடுத்த கேள்வி, இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? எவ்வளவு மக்கள் தொகை? விடை, சிக்கிம் 0.61 மில்லியன். அடுத்த கேள்வி, இந்தியாவில் எந்த இரு மாநிலங்களில் வாழும் மக்களின் எண்ணிக்கையானது இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 1/4 சமம்? விடை, உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா. இந்த இரண்டு மாநிலங்களுடைய மக்கள் தொகை இந்தியாவில் 1/4. அடுத்த கேள்வி, இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களில் அதிக மக்கள் தொகை கொண்டு காணப்படுவது எது? விடை, புதுடெல்லி. எவ்வளவுனா 16.75 மில்லியன். அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று 1, நாட்டின் மக்கள் தொகை பரவல் சீரற்று காணப்படுவதற்கு பௌதீக, சமூக, பொருளாதார மற்றும் வரலாற்று காரணிகளே காரணமாகும். அடுத்த கூற்று, நிலத்தோற்றம், காலநிலை, நீர், இயற்கை தாவரங்கள், கனிமங்கள் மற்றும் ஆற்றல் வளங்கள் ஆகியவை பௌதீக காரணிகளாகும். அடுத்த கூற்று, மதம், கலாச்சாரம், அரசியல் பிரச்சனைகள், பொருளாதாரம், மனித குடியிருப்புகள், போக்குவரத்து, வலைப்பின்னல், தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல், வேலைவாய்ப்புகள் ஆகியன முக்கிய சமூக பொருளாதார காரணிகளாகும். விடை, மேற்கண்ட அனைத்தும் சரியானது. அடுத்த கேள்வி, ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை குறிப்பிடுவது டேஸ்? மக்கள் தொகை அடர்த்தி. அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி டேஸ் 382 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அடுத்த கேள்வி, உலகின் மக்கள் அடர்த்தி கொண்ட நாடுகளுள் எத்தனை நாடுகளில் இந்தியாவும் ஒன்று? 10. அடுத்த கேள்வி, இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது? பீகார். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1106 பேர். அடுத்த கேள்வி, இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். எவ்வளவு அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் எது? புதுடெல்லி. அடுத்த கேள்வி, புதுடெல்லியில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை மக்கள் வசிக்கின்றனர்? 11,320 பேர். இந்தியாவில் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் எது? அந்தமான் நிக்கோபார். 46 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அடுத்த கேள்வி, பொறுத்துக. சரியாக பொருத்தி கூறப்படுகிறது. மாநிலம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மக்கள் தொகை, அந்த மாநிலத்தில் வசிக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றத சரியாக பொருத்தி கொள்ளப்பட்டுருது. இதில் ஃபஸ்ட்டு பொறுத்துக்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 150க்கும் குறைவாக வசிக்கக்கூடிய
மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. அது எந்தெந்த மாநிலம், எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பொறுத்துக்க, அருணாச்சல பிரதேசம் 17 பேர். அடுத்தது அந்தமான் நிக்கோபார் 46 பேர். மிசோரம் 52 பேர். சிக்கிம் 86 பேர். மணிப்பூர் 115 பேர். நாகாலாந்து 119 பேர். ஹிமாச்சல பிரதேசம் 123 பேர். ஜம்மு காஷ்மீர் 124 பேர். இப்போ வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து 2018 புக்கு தரவின்படி. மேகாலயா 132 பேர். ஸோ இதோட இந்த பொறுத்துக்க முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு 150லேருந்து 300 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வசிக்கக்கூடிய பகுதிகள், அதில் வசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை. உத்தரகாண்ட் 189 பேர். சத்தீஸ்கர் இதுவும் 189. ராஜஸ்தான் 200. ஒடிசா 270. அடுத்த பொறுத்துக்க மிதமான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலங்கள், அதாவது 300லேருந்து 500 பேர் வரைக்கும் மாநிலங்களும் மக்களின் எண்ணிக்கையும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பரப்பளவுக்கு. மத்திய பிரதேசம் 308. ஆந்திர பிரதேசம் 308. குஜராத் 308. கர்நாடகா 319. திரிபுரா 350. மகாராஷ்டிரா 365. கோவா 394. அசாம் 398. ஜார்க்கண்ட் 414. இதோட மிதமான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலங்களுடைய பட்டியல் நிறைவடைந்தது. அடுத்தது மிக அதிகமான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலங்கள், அதில் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்றத அடுத்த பொறுத்துக்க. இதில் 500 முதல் 1000 பேர். பஞ்சாப் 551. தமிழ்நாடு 555. ஹரியானா 573. தாதர் நாகர் ஹவேலி 700. உத்தரப்பிரதேசம் 829. கேரளா 860. இதோட இந்த பட்டியல் நிறைவு பெற்றது. அடுத்தது மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாகாணங்கள், அதாவது இங்கே 1000 பேருக்கும் அதிகமானவங்க. ஃபஸ்ட்டு மேற்கு வங்கம் 1028. பீகார் 1106. லட்சத்தீவுகள் 2149. டாமன் டையூ 2191. புதுச்சேரி 2547. சண்டிகர் 9252. டெல்லி 11320 பேர். மக்கள் தொகையில் முக்கியமான அம்சம் எது? மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம். அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து விடையளிக்க. முதல் கூற்று, மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் மக்கள் தொகையில் ஒரு முக்கியமான அம்சமாகும். அடுத்த கூற்று, இது மக்கள் தொகை மாற்றத்தை புரிந்து கொள்ள உதவுவதோடு மட்டுமல்லாமல் கடந்த கால சமுதாயத்தின் மாற்றங்களை தெரிந்து கொண்டு வருங்கால மக்கள் தொகையின் பண்புகளை கணிக்க உதவுகிறது. அடுத்த கூற்று, மக்கள் தொகை வளர்ச்சி சதவிகிதத்தில் குறிப்பிடப்பட்டு மக்கள் தொகை வளர்ச்சியானது சதவிகிதத்தில் குறிப்பிடப்பட்டு மக்கள் தொகை வளர்ச்சி விகிதமாக அது விவரிக்கப்படுகிறது. விடை, மேற்கண்ட கூற்றுகள் மூன்றும் சரியானவை. 1901ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவு? 238 மில்லியன். ஒரு நூற்றாண்டு காலத்தில் இந்திய மக்கள் தொகை எவ்வளவு அதிகரித்துள்ளது? 1210 மில்லியன். அடுத்த கேள்வி, மக்கள் தொகை வளர்ச்சியில் தேக்க காலம் என்பது டேஸ். 1901 முதல் 1921 வரை 15 மில்லியன் அதிகரிப்பு. அடுத்த கேள்வி, மக்கள் தொகை எதிர்மறை வளர்ச்சி விகிதம் பதிவான ஆண்டு 1921. எவ்வளவு அப்படின்னா மைனஸில் பதிவாயிருக்கு, -0.31%. அடுத்த கேள்வி, பெரு மக்களியல் பிளவு ஆண்டு டேஸ். 1921. அடுத்த கேள்வி, மக்கள் தொகை நிலையான வளர்ச்சி காலம் டேஸ். 1921 முதல் 1951 வரை 30 ஆண்டுகள்.
இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய மக்கள் தொகை 110 மில்லியன் அதிகரித்தது. 1951ஆம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை டேஸ் 361 மில்லியன். அடுத்த கேள்வி, 1981ஆம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை டேஸ் 683 மில்லியன். இந்த இரு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டம் மக்கள் தொகை வெடிப்பு காலகட்டம். அடுத்த கேள்வி, மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள் எவை? பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் மற்றும் இடப்பெயர்ச்சி. பிறப்பு விகிதம் என்பது டேஸ் 1000 மக்களில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. இறப்பு விகிதம் என்பது டேஸ் ஒரு வருடத்தில் 1000 மக்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை. அடுத்த கேள்வி, இந்தியாவின் மக்கள் தொகை துரித வளர்ச்சிக்கு காரணம் டேஸ் இறப்பு விகித துரித சரிவு. ஒரு நாட்டின் எல்லைக்குள் நடைபெறும் இடப்பெயர்வு உள்நாட்டு இடப்பெயர்வு. அடுத்த கேள்வி, இரு நாடுகளுக்கிடையே நடைபெறும் இடப்பெயர்வு சர்வதேச இடப்பெயர்வு. அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 121 கோடி மக்களில் எத்தனை பேர் இடம்பெயர்ந்தவர் ஆவர்? 45 கோடி. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் இடம்பெயர்ந்தவர்களின் சதவிகிதம் எவ்வளவு? 37%. 48 கோடி மக்களில் இடம்பெயர்ந்த ஆண்களின் சதவிகிதம் 52, பெண்களின் சதவிகிதம் 48. அடுத்த கேள்வி, மக்கள் தொகை கலவை என்பது டேஸ் பண்புகளை உள்ளடக்கியது. விடை வயது, பாலினம், திருமண நிலை, ஜாதி, மதம், மொழி, கல்வி மற்றும் தொழில். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இடம்பெயர்ந்த மக்களின் எண்ணிக்கை 45 கோடி. அடுத்த கேள்வி, சார்ந்துள்ள மக்கள் தொகைக்கும் உழைக்கும் மக்கள் தொகைக்கும் உள்ள விகிதத்தை புரிந்து கொள்ள பயன்படுவது டேஸ் வயது கலவை. அடுத்த கேள்வி, இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் சார்ந்துள்ள மக்களின் சதவிகிதம் டேஸ் 37.5% சார்ந்துள்ளவர்கள். இந்தியாவில் உழைக்கும் மக்களின் சதவிகிதம் டேஸ் 62.5. சார்ந்துள்ள மக்கள் தொகையில் 15 வயதிற்கும் கீழ் உள்ளவர்கள் எத்தனை சதவிகிதம்? 29.5%. 60 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் எத்தனை சதவிகிதம்? 8. மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பது டேஸ் பாலின விகிதம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள். அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்திலும் எந்த யூனியன் பிரதேசத்திலும் பெண்களின் பாலின விகிதம் 1000க்கும் அதிகமாக உள்ளது? விடை கேரளா மற்றும் புதுச்சேரி. அடுத்த கேள்வி, கேரளாவில் பெண்களின் பாலின விகிதம் எவ்வளவு? 1084 பேர். புதுச்சேரியில் பெண்களின் பாலின விகிதம் 1038 பெண்கள். இந்தியாவில் குறைந்த பாலின விகிதம் காணப்படுவது டையூடாமன். இங்கே எவ்வளவு அப்படின்னா 618 பேர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் டேஸ் 74.04%. அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? விடை 81.14%. அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? 65.46. அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண் பெண் எழுத்தறிவு விகிதத்திற்கு இடையேயான வித்தியாசம் எவ்வளவு? விடை 16.68%. அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் எது? கேரளா. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 93.9%. அடுத்த கேள்வி, இந்தியாவில் எழுத்தறிவு விகிதத்தில் 2வது இடம் பெறுவது லட்சத்தீவுகள். எவ்வளவு அப்படின்னா 92.28%. அடுத்த கேள்வி, இந்தியாவில் குறைந்த எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலம் எது? விடை பீகார். எவ்வளவு அப்படின்னா 63.82%.
2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வேலையில் பங்கேற்பவர்களின் சதவிகிதம் விடை 39.79%. வேலையில் பங்கேற்பவர்களில் ஆண்களின் சதவிகிதம் எவ்வளவு? 53.2%. பெண்களின் சதவிகிதம் 25.51%. முதன்மை தொழிலாளர்கள் டேஸ் 75.23%. பகுதி நேர தொழிலாளர்கள் 24.77%. மக்கள் நெருக்கடி, வேலைவாய்ப்பின்மை, திறனுக்கேற்ற வேலைவாய்ப்பின்மை, குறைந்த வாழ்க்கை தரம், ஊட்டச்சத்தின்மை, இயற்கை மற்றும் வேளாண் வளங்களை தவறாக நிர்வகித்தல், ஆரோக்கியமற்ற சுற்றுச்சூழல் போன்றவை எதன் அதிகரிப்பால் ஏற்படும் பிரச்சனைகளாகும். மக்கள் தொகை. கிராமப்புற சமுதாயம் நகர்ப்புற சமுதாயமாக மாற்றமடைவது டேஸ். விடை நகரமயமாக்கல். நகரமயமாக்கல் நிலை என்பது டேஸ் டேஸ் விகிதம் ஆகியவற்றின் அடிப்படையில் அளவிடப்படுகிறது. விடை நகர மற்றும் பெருநகரங்களுக்கு இடையிலான மக்கள் தொகை விகிதம் மற்றும் வேளாண் சார் மற்றும் வேளாண் சாரா மக்களின் விகிதம் இவற்றின் அடிப்படையில் இந்தியாவில் 1901ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டுக்குள் நகரமயமாக்கலின் நிலை எத்தனை மடங்கு அதிகரித்துள்ளது? விடை 3. 2001ஆம் ஆண்டு நகர்ப்புறங்களில் உள்ள மக்களின் சதவிகிதம் எவ்வளவு? 27.82%. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நகர்ப்புற மக்களின் சதவிகிதம் எவ்வளவு? 31.16%. அடுத்த கேள்வி, 10 ஆண்டுகளில் நகர்ப்புற மக்களின் சதவிகிதம் எவ்வளவு அதிகரித்துள்ளது? விடை 3%. இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி எது? விடை கோவா 62.17%. குறைந்த நகரமயமாக்கல் கொண்ட பகுதி ஹிமாச்சல பிரதேசம் 10.04%. யூனியன் பிரதேசம் டெல்லி 97.5%. சண்டிகர் 97.25%. தமிழகம் நகரமயமாக்கப்பட்ட பகுதி 48.4%. கேரளா 47.7%. மகாராஷ்டிரா 45.2%. அடுத்து ஒரு பட்டியல், இது 3 பட்டியலாக கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நகரங்களின் வகைகள், அடுத்த 2001ஆம் ஆண்டின் எண்ணிக்கை, அடுத்தது 2011ஆம் ஆண்டின் எண்ணிக்கை. ஃபஸ்ட்டு சட்டப்பூர்வ நகரங்கள் 3799. இது 2001. 2011 4041. அடுத்தது ரெண்டாவது கணக்கெடுப்பு நகரங்கள் 2001 1362. 2011 3894. அடுத்து மூன்றாவது. அடுத்தது நகர குவியல்கள் 2001 384. 2011 475. அடுத்தது புற வளர்ச்சி நகரங்கள் 2001 962. 2011 981. சட்டப்பூர்வ மற்றும் கணக்கெடுப்பு நகரங்கள் 2001 2774. 2011 7935 நகரங்கள். மெகா நகரங்கள் மும்பை 18.4 மில்லியன். அடுத்தது டெல்லி 16.3 மில்லியன். கல்கத்தா 14.3 மில்லியன். அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள நகர்ப்புற மக்களின் எண்ணிக்கையானது எந்த நாட்டின் மக்கள் தொகையை விட அதிகமாக உள்ளது? விடை அமெரிக்க ஐக்கிய நாடு. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நகர்ப்புற மக்களின் எண்ணிக்கை டேஸ் 377 மில்லியனை கடந்து. எந்த ஆண்டிற்குள் 50% மேலான மக்கள் நகர்ப்புறங்களில் வசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது? 2030. மனிதவள மேம்பாடு என்பது கல்வி, உடல்நலம்,
வருமானம், அதிகாரம் போன்றவைகளில் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் செயல்முறையாகும் என்பது யாருடைய கூற்று? டாக்டர் மெஹபூப் உல் ஹக். நம்ம இந்த வீடியோவில் மக்கள் தொகை, பாலின விகிதம், எழுத்தறிவு விகிதம் போன்ற தரவுகளை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம சேனல் KTM யூனிக் அகாடமி.